நம்ம கிரிக்கெட்டு தான் பார்க்கணும், டான்ஸை பார்க்கக்கூடாது. டான்ஸை பார்த்தா அப்புறம் நமக்கும் ஆடத்தோம். புரியுது? இதுதான் அனுமானத்தை கற்றுக்கணும். சொல்லுங்க, அனுமானம் சொல்லுங்க. பார், முந்து அரம்பயர் முதலினால் முழுமதி முகத்தில் சிந்துரம் பயில் வாய்ச்சியர் பலரையும் தெரிந்து மந்திரம் பல கடந்து ராமராமா சொல்லிட்டு போறாரு. தன் மனத்தினன் முன் செல்வான் இந்திரன் சிறையிருந்த வாயிலின் கடை எழுந்தான். ஏதி ஏந்திய தடக்கையார் விரையிற்று இளங்க மூதுரை பெருங்கதைகளும் பிதிர்களும் மொழிவார். ஓதில் ஆயிரம் ஆயிரம் உருவலி அரக்கர் காது வெஞ்சின கலியினர் காவலை கடந்தான். எல்லாரையும் கடந்து பார்க்கிறான். இந்திரஜித்து தூங்கிட்டு இருக்கான். இந்திரஜித்து தூங்குறவனை பார்க்கிறார் அனுமான். இவன் யாரா? முக்கண் நோக்கினான் முதல் மகன் அறுவகை முகமும் திக்கு நோக்கிய புயங்களும் சில கரந்தனையா. இவன் யார்? முக்கண் நோக்கினன். சிவபெருமானை போல் பார்க்கிறார். சிவன் தானே அனுமானம் வந்திருக்கார். இவனை பார்த்தா எப்படி தெரியுதுன்னா, முக்கண் நோக்கினான் முதல் மகன் அறுவகை முகமும் 6 முகத்தோடு இருப்பவனை போல் பொக்கு நோக்கிய. இவன் யாரு? குளத்திடை உறங்குகின்றானை புக்கு நோக்கினான். புகை புகா வாயிலும் புகுவான். அவனோட அரண்மனையில் புகை கூட புகாதான். அதை இவர் புகுந்தார். பழையும் வாயல் எயிற்று அரக்கனோ. இவன் யாரு தெரியலையே. கணிச்சியான் மகனோ. சிவபெருமான் மகன் முருகப்பெருமானை போன்று இருக்கிறானே. அவ்வளவு ஆற்றல். யாரு? அலையில் பாலறிய அணையான் யாவனோ அறியேன். இவன் யாருன்னே தெரியலையே. அதனாலதான் இவரை தூதமிச்சான். சும்மா மோதிரத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு வரதுக்கு இல்ல, எதிராளியுடைய பலம் என்ன. இவன் யாரு தெரியல. இளைய வீரனும் ஏந்தலும் இருவரும் பல நாள் உடைய உடற்போர் இவனோடு உள்ளது. ராமனும் லட்சுமணனும் இவனோட நிறைய நாள் சண்டை போடுற மாதிரி இருக்கும். தூங்கிட்டு இருக்கிறவனை பார்த்து சொல்றாரு. அப்படின்னா இவருக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கணும் கண்டுபிடிக்கிறது. கேஜி பண்ணார். அதான் அனுமானம் செய்யும் கேஜ். யாரு தெரியலையே. இளைய வீரனும் ஏந்தலும் ராமன் லட்சுமணனும் நிறைய நாள் பெரிய பராக்கிரமசாலி. அனுமான் பார்க்கிற. ஓ, இவனை நம்பிச்சாங்க இருக்கான். அடுத்த பாட்டை சொல்ற. இவனை இன்துணை உடையோ ராவணன். இவனை நம்பி தாண்டா இருக்கான். யார்? ராவணன். யாரை நம்பி இருக்கான்? இளைஞரணி தலைவர் தளபதி. இவன் தானடா செயல் தலைவர். பாக்கி பேர்லாம் செயல் இல்லாத தலைவர். எல்லா செயல் தலைவனும் கொஞ்ச நாள்ல போடுவான் அப்படின்னு அனுப்பு. எல்லாம் கொஞ்சம் இவனை நம்பித்தான் இருக்கான் ராவணன். சொல்ற பாருங்க. இவனை இந்துணை உடைய ராவணன் என்னே புவனம் ஒன்றையும் வென்றது ஓர் பொருள் என புகழ். லோகத்தையும் ஜெயிச்சிருக்கான். இந்திரனை ஜெயிச்சிருக்கான். அதுக்கு ஒரு மார்க்கு. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம், இந்திரனை தான் ஜெயிச்சானே. ஆமா, அப்பா வேண்ட ஆற்றல் இருந்தது, தர்மம் இருந்தது, ஜெயிச்சா. போர் திறமையில ஜெயிச்சா. அவன்கிட்ட அதர்மம் இருந்தது, தோத்தான். புரியுது உங்களுக்கு? அப்புறம் தானே தப்பு பண்ண போறான். அதெல்லாம் எப்பவுமே தெரிஞ்சுக்கணும். நம்ம எங்க ஸ்கூல்லயே வாத்தியார் சொல்லுவாரு. ஆமா, கிளாஸ்ல ரெப்ரசன்டேட்டிவ் ஏதோ எலெக்ஷன் ஜெயிச்சாங்க. இனிமே தான் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். நிறைய வயல இருக்கும் உனக்கு. ஒர்க்கு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. அங்க ஒரு அம்மா சொன்னா, கவுன்சிலரா ஒருத்தர் ஜெயிச்சுட்டு வந்துட்டா ஒரு பாவம். எங்க ஒரு 10 தெரு தண்ணி குழாயில தண்ணி வரலன்னு இவனுக்கு போன் வருது. நான் உங்க தெரு கவுன்சிலர் இருந்தா என்ன, எங்க தெருவுக்கு நீ தரக்கூடாதா அப்படிங்கிறா போன்ல. அவன் போய் நேரம் போய் தோத்து போறான். கும்பிட்டான். கொடுத்து வச்சிருக்கேன். இப்படியே சொன்னார் ஜெயிச்சவர். தூங்க முடியல சாமி. எங்கிருந்தும் போன் வருது. மிரட்டா சாமி. மிரட்டாம என்ன பண்ணுவான்? நடக்கிறது சொல்றேன். அதான் இந்த பாட்டு சொல்றேன். ஏற்கனவே சிவனை நான்முகத்து ஒருவனை திருநெடுமாலாம் அவனை அல்லவர் நிகழ்ப்பவர் என்பது அறிவோம். இவனை பிரம்மாவுக்கு சிவனும்
வந்தாலும் எதிர்க்க முடியாத, எப்படி எதிர்க்க முடியும்? அவ்வளவு ஆற்றல், மாத்தவனே செய்யும். ஆற்றல் அதெல்லாம் ஆற்றல் இருக்குன்னா அதை பார்த்து கண்டுபிடிக்கணும். சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்டுக்கு வந்தது, கிரிக்கெட்டுக்கு வந்து உலக புகழ் வந்தாரு. யாரால வந்தா தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அவர் ரஞ்சி விளையாடுற போதே, லோக்கல்ல மேட்ச் விளையாடுற போதே அம்பையரிங் பண்ண போனார். யாரு? நம்ம ஊர்ல கிரிக்கெட் விளையாண்டு உலகத்தையே கலைக்கின வெங்கட்ராகவன். அவர் அம்பையரிங் பண்ற போது சின்ன வயசுல விளையாடுறத பார்த்துட்டு போர்டுல போய் சொன்னார், இந்த பையனை எடுத்து நல்லா விளையாடணும், நாளைக்கு அவனால இந்தியாவுக்கு புகழ் வரும் சொன்னார். ரெக்கமெண்ட் பண்ணார். ஒரு நல்லது இருக்குங்கிறது நல்லவாழ்னு தெரிஞ்சு சொல்லணும். இதுதான் தசரதே ராமா ஜெய ஜெய ராமா, தசரதே ராமா ஜெய ஜெய ரகுகுல பூஷண ராஜா ராமா, ரகுகுல பூஷண ராஜா ராமா, சீதா வல்லப சுந்தர ராமா, சீதா வல்லப சுந்தர ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ராஜா 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 ராமா, தசரதே ராமா ஜெய ஜெய ராமா, தசரதே ராமா ஜெய ஜெய ராமா, ரகுகுல பூஷண ராஜா ராமா, ரகுகுல பூஷண ராஜா ராமா, சீதா வல்லப சுந்தர ராமா, சீதா வல்லப சுந்தர ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ராஜா 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 ராமா, ஜானகி காந்த ஸ்மரணே ராம ராம. யாரிடத்திலும் இந்த உலகத்திலே தெரிந்து கொள்ளுங்கள், ஆற்றல் இல்லாமல் இருக்காது, புத்தி இல்லாமல் இருக்காது. நான் முந்தானவே கதையில சொன்னேன், அறிவு இல்லாமல் இருக்காது. துன்மார்க்கத்திற்கு செலவழிக்க கூடாது, பக்தி மார்க்கத்திற்கு செலவழிக்க. பக்தி தான் இருக்கும். நாம எவ்வளவோ படிப்பு படிக்கிறோம், எத்தனையோ ரூபாய் சம்பாதிக்கிறோம். யோசனை செய்து பாருங்கள். நம்ம உத்தியோகத்துக்கு போறோம், வியாபாரத்துக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், சேர்த்து வச்சுக்கிறோம், வயசாச்சு திண்ணையில உட்காடுறோம். அப்ப பக்தி தானே வேண்டியிருக்கு. நம்முடைய கல்வி உதவுறதா? உங்களை எல்லாரும் ஒண்ணே ஒண்ணு கேட்க, சாதாரண நவராத்திரிக்கு கொலு வைக்கிறோம் எல்லாரும் வீட்டையும். எல்லாரையும் கூப்பிடுறோம், எங்க வீட்டுக்கு வாங்க, கொலு வச்சிருக்கோம், கூப்பிடுறோம். எல்லாரும் வர பொம்மநாட்டிகள் கூப்பிடுறோம். பொம்மநாட்டி வந்துட்டோம், பொன் குழந்தைகள் பூரா வர பக்கத்தான் இருக்காது. உடனே வந்தவொன்னு கேட்கறோம், நீ என்ன படிக்கிற குழந்தை? பிஇ படிக்கிறேன். நீ என்ன படிக்கிறேன்? எம்காம் படிக்கிறேன். என்ன சொல்லு, நீ பிஇ படித்த சப்ஜெக்டில் ஒன்று சொல்லு அப்படின்னா நவராத்திரிக்கு ஒரு காட்டுறோம். ஒரு பாட்டு பாடுன்னு பகவான் மேலே பாட்டு பாடுதுன்னு சொல்லுவோம். பிஇ படிச்சதை சொல்லு அப்படியே சொல்லு. சரி, அக்கௌண்ட்ஸ் சொல்லிட்டு போ ராமர்கிட்ட. என்ன சொல்ற பிரபந்தம் சொல்லணும், தியாகராஜ கீர்த்தனை பாடு. நீங்க எது எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள் ஐயா.
அடிப்படை என்ன வரும்? பக்தி. நீங்க கேட்பீர்கள், இவ்வளவு இந்திரனை ஜெயிச்சு என்ன புண்ணியம்? இந்திரனை ஜெயில வச்சு என்ன? நீ ராஜா, உன்கிட்ட நீங்க வலிமை இருக்கு, ஜெயிக்கிற. நாளைக்கு அவனுக்கு வலிமை வந்தா அவனை ஜெயிப்பான். வலிமையை பற்றி கொச்சின் அல்ல, இப்பொழுது பக்தி அல்லவா வேண்டும். இந்த உலகத்துல தெரிந்து கொள்ளுங்கள், பக்தியினால் இந்த உலகத்தை ஜெயிப்பது மட்டும், நம்மை நாமே வெல்வோம். நம்மிடத்திலே பக்தி, உள்ளத்திலே நம்மிடத்திலே பக்தி இருக்குமேனால் நாம் துன்மார்க்கத்திற்கு செல்ல மாட்டோம். அறிவு ஆற்றெல்லாம் இருந்து பிரயோஜனம் கிடையாது. அது வாழ்க்கையில பணத்தை தான் சொல்றேன். இந்த லௌகீக படிப்பு பணம் சம்பாதிக்கலாம், நாம் யாரும் நிம்மதியை சம்பாதிக்க முடியும். போய் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த கடையில் எதை வேணாலும் வாங்கலாம் அப்படின்னா, நீங்கள் புக் செய்யலாம், கம்ப்யூட்டர் போன்லேயே இப்படி தட்டினா டோர் டெலிவரி. தட்டு, ஐ வாண்ட் நிம்மதி, அவனுக்கு கொடு, அவன் திருப்பி கொடுப்பான். We are also wanted. We too wanted. எங்க போகுது இப்போதைக்கு? அது நாங்க சொல்லலை, உங்க டிவிலே அதான சொல்றான், நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ். இவன் கொடுக்குறது இவன் சாய்ஸ்ல எங்க இருக்கு நிம்மதி? அது ஒருத்தர் வந்து ஜோசியம் காமிச்சு இல்லை இதான் பார்த்து சொல்லுங்க. பணம் வருது, வீடு இருக்கு, வியாபாரம் நடக்கிறது, நிம்மதி அதுக்குதான் வந்திருக்கு. என்ன பார்க்கறது? உங்க வீட்டுல பிறந்த பொம்பளை பிள்ளைக்கு நிம்மதி இல்லை, உங்க வீட்டுக்கு வந்த பொம்பளைக்கு நிம்மதி இல்லை, உங்க அம்மாவுக்கும் இல்லை. உங்க அம்மா தானே வந்து அவர் கொண்டாட்டி பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, இந்த அம்மாவும் வந்த நிம்மதியா சொல்லு சோசியம் பார்க்கறத விட்டுட்டு வேணும். என்ன சாமி பண்ணுறது? என்ன சாமி பண்றதுன்னா பண்றதை பண்ணது விடா, எல்லாம் பண்ணது விடா. குளத்துல கும்பிட்டு நீ என்ன சொல்லி கேட்க ஏன் நம்மை விட படித்தவர்கள் அவர்கள். நீ ஏதோ ராவண கும்பகர்ண இந்திரஜித்தினோட சோப்ரா நீ என்னது? இன்னைக்கு நான் நீ சும்மா அச்சடிச்ச புத்தகத்தை நெட்டு பண்ணி 20 வயசுக்கு படிச்சுட்டு ஏதோ சம்பாதிக்கிறான். அவன்லாம் தபஸ் பண்ணவன், பகவான் நோக்கி தபஸ் பண்ணவன், சம்பாத்தியம் செய்தவன், உலகத்தையே ஜெயிச்சவன். நிம்மதியாக வாழவில்லை மட்டுமில்லை, இன்னைக்கு நம்ம திட்டிட்டு இருக்கோம். என்னைக்கும் பார்த்துட்டு நீ இந்திரஜித்தை பார்த்தியா, நான் பார்த்தியா? உனக்கு நமக்கு இந்திரஜித்தாக 100 ரூபாய் நஷ்டமா? இல்ல ராவணனால நஷ்டமா? அதே இன்னைக்கு சங்கர ஜெயந்தி, ஆதிசங்கர பகவத்பாதரை கொண்டாடணும், ராமானுஜரை கொண்டாடணும், 1000 ஆண்டு விழா. இன்னைக்கு சொல் மகான்கள், ஆதிசங்கர பகவத்பாதர் அத்வைத சித்தாந்தத்தை நீ இன்னைக்கு என்ன பிரமாம, இன்னைக்கு எல்லாரும் பாத யாத்திரை போறேன், அதுக்கு போறேங்கிறான். என்ன காலடியிலிருந்து வடக்க வரைக்கும் யாத்திரை நடந்தே போனார். அவன் நடக்காத நம்ம நடந்துட்டோமா? இல்ல அவளுக்கு நடந்தது நமக்கு நடக்கிறதா? யோசனை பண்ணி பார்த்தே நீ. ஹரிசங்கர் பகவத்பாதர் அத்வைத சித்தாந்தத்தை சொன்னார். கூட சிஷ்யான வர நீ சங்கரரை நினைக்கணும். அவர் நீ இப்ப சொல்லிட்டு இருக்கேன், அவர் தான் சொன்னார். அவர் இப்படி யாத்திரை போயிட்டு இருக்க இலக்கணம் நெற்று பண்ணிட்டு இருக்கான். ஐய உணர்களுக்கு ஏவம் ஐயவுச்சு ஜபனி ஜப கடந்தது சச்சாரு அல்லு இது வாகேஸ்வராணி சுல்தான் பிரமாமா கட்ட கட்டணும். ஆதிசங்கர் கிட்ட போனாரு, இது வராது, இந்த இலக்கண இலக்கியம் வராது. நகி நகி ரட்சதி துக்கிரிக்கரணி பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூட்டமதி பஜ கோவிந்தம். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம். திரும்ப திரும்ப பிறக்கிறோம் கர்ப்பவாசம். இக சம்சாரே பகு துஸ்தாரே கிருபயாம்பாரே பாகி முராரே
பஜகோவிந்தம் பஜகோவிந்தம். கோவிந்தன் நாம தாண்டா உன்னை ரட்சிக்கும் சொல்ற. ஒரு கீதையில ஒரு பாட்டு தினம் படிங்க. கீதை புஸ்தகத்தை வீட்டில் வச்சுக்கோங்க. கேயம் கீதா நாம சகச்சம் கேயம் ஸ்ரீபதி ரூபம். பகவான தியானம் வேற நமக்கு வராது சொல்ற. ஒரு சிஷ்யானோட போயிட்டு இந்த மாதிரி வெய்ய காலம் கடுமையான வெயில் ஒரு குடிக்க ஜலம் கிடைக்கிற சிஷியனை அனுப்புற. கண்ணு கட்டினதும் குளமே ஜலமே இல்லை. சரிமா போவோம். தொடர்ந்து நடந்து போற. அங்க ஒருத்தர் மரத்தடியில வியாபாரம் பண்ணிட்டு இருக்கார். போய் கேட்டார். அவர் ஏதோ குடிக்க ஜலம் வச்சிருப்பா போல இருக்கும். இது என்னன்னு கேட்டோம். கல்லு. அப்படியா? ஒரு மொந்த குடுன்னு குடிச்ச. கூட வந்த சிஷியெல்லாம் பின்னால வந்தா என்ன கல்லு. குருவே ஒரு ஆளுக்கு 4 ஊத்துங்க. நல்ல கொஞ்ச தூரம் போனாரு. இவர் கவனிச்சார். கொஞ்ச தூரம் போனார். அங்க ஒருத்தன் இரும்ப குழம்பாக்கி இரும்ப வார்ப்படுத்து இரும்பு குழம்பு காய்ச்சல் என்னென்ன இரும்பு குழம்பு ஒரு டம்ளர் கொடுங்க. குடிச்ச சிஷியன் தான் வந்தான் பின்னால. என்னென்ன அதெல்லாம் பானகமா இரும்பு குழம்புன்னு ஆதிசங்கர் சொன்னார். அங்க நான் குடிச்சேன்னு 4 மந்தை சாப்பிட்டேன். இப்போ 4 டம்ளர் குடிச்சு விழுந்து கும்பிட்டேன். ஆதிசங்கர் தெரிஞ்சு விடுங்க. எல்லாருக்கும் ஆதிசங்கர் ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆட்டோ சங்கர் தெரியும். அவர் தான் சொல்றார். கிம் துக்கா கேட்கிறான் சிஷ்யம். எது துக்கம் துயரம் எது தெரிஞ்சுக்கோ. இன்னைக்கு உதவுறது. நீ எத்தனை விஞ்ஞானம் படிச்சா என்ன விஞ்ஞானம் படிச்சா நான் ஐடி கம்பெனி வேலைக்கு போனேன்னு கிம் துக்கா அசந்தோஷகா திருப்தி இல்லாமல் இருத்தல். இன்னைக்கு எல்லாருக்கும் ஐடி கம்பெனில 80,000 50,000 70,000 எடுத்த உடனே சம்பளம் கொடுத்துடலாம். உள்ள போன உடனே பணத்தை வாங்கின பையனுக்கு என்ன பண்றது தெரியல. சாயந்தரம்னா டான்ஸ் ஆடலாம். அது அப்படி இல்லை. பொம்மனு சேர்ந்து திவ்யநாம பஜனைக்கு வந்து ஆடினடினா ஆட மாட்டேங்குது. நம்ம அங்கையராய் பிறந்தீர்கள் மாதம் செய்யும். தூத்துக்குடியிலேருந்து ஒரு அம்மா போய் பொண்ணை பார்க்குறேன்னு போனா பொண்ணு இருந்த நிலைமையை கதறி தூக்கி இருக்கா பொண்ணு. நான் இதுக்காக படிக்க ஆரம்பிச்சேன். தெரியுமா? இப்போ என்ன சொல்றான்? 3 மாசம் கழிச்சு அதில் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு ராத்திரி காலையில் 8 மணிக்கு போனால் ராத்திரி 12 செட்டி புரியுறான் சார். சும்மா கொடுக்கணும் 80,000 12 சொல்லிட்டாங்க. என்ன பொண்ணையா கொடுத்துருக்கேன். சும்மா கொடுக்குறேன். அப்புறம் தான் தெரியும் கஷ்டம். தெரிஞ்சுக்கோங்க. ஆதிசேகரர் சொல்ல இந்த ஒரு திருப்தி இல்லாமல் இருந்துச்சு நம்ம எல்லாரும். இது போதும். அதுதான் அவன் கஷ்டப்பட்டான். நெல்லிய ஆய்வு செய்ய இது போதும். எதுக்கு தேவேந்திரனை போய் கைது பண்ணணும்? எதுக்கு சீதையை கடத்திட்டு போகணும்? எதுக்கு போகணும்? என்ன சமாச்சாரம்? நமக்கு இது போதும் இல்லையா? வாழ்க்கை இது போதும். கேட்ட
நீங்கள் ஒரு வருஷம் ராமாயணம் சொன்னீங்க, உங்களுக்கு வருமானம் ராமன் நிறைய இருக்கு. நீங்கள் பிளேட்டில் போடுறீங்க, கொண்டு வந்து கொடுக்குறேன் கையில், நான் அரிசி வாங்கிக்கிறேன், பருப்பு வாங்கிக்கிறேன், இதை வச்சுக்கோங்க எல்லாம் கொண்டு வந்து நான் ஒருத்தரையும் தேடிட்டு போகிறேன், நிறைய தேடிட்டு போகிறேன், கீழே இறக்கப்பட்டது. அதாவது ரொம்ப பேர் முக்கியமாக எங்கள் ஊரில் வந்து கும்பாபிஷேகம் உபன்யாசம் பண்ணேன். ஒரு நாள் 2 நாள் நிறுத்திட்டு போனேன். ஒருத்தர் கூப்பிட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வர ஞாயிற்றுக்கிழமை அவர் பொண்ணு கல்யாணம், சனிக்கிழமை மாப்பிள்ளை பள்ளிக்கு காலையில் வந்து உபன்யாசம் பண்ணுவேன் கோயம்புத்தூர். ராத்திரி இங்கேருந்து காரை வச்சுட்டு போவேன், வந்துடுவேன். சாயந்தரம் உபன்யாசம் கவலைப்படாது. 4ஆம் தேதி அன்னைக்கு கடைநல்லூர் ராஜகோபாலன் வர பஜனை. 13ஆம் தேதி அன்னைக்கு சனிக்கிழமை கடலூர்லேருந்து கோபி பாவதன் வர சும்மா பாண்டவர்களை கொண்டு நிறுத்தி ஒரு அபிநயம் பண்ணி, நீங்கள் வரலைன்னா உங்களுக்கு தான் நஷ்டம், நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்க முடியாது. மதுரையில் இதெல்லாம் ஏற்பாடு பண்ண மாட்டாங்க. சில வாரத்துலேயே தெற்கத்தையும் ஏற்பாடு பண்ண மாட்டேன். மதுரை, திருநெல்வேலி, நான் எல்லா ஊரையும் நான் தான் ஏற்பாடு பண்ணி. திருநெல்வேலியில் நான் ஒரு ஊரில் ராமாயணம் கோபி பாவதன் இந்த மாணவரை ஞான குருவை வச்சு கொடுத்துருப்பாங்க. அவன் இப்போ சொல்கிறான் ராமானுஜாசன் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னா அப்படின்னு சுத்த வச்சுட்டான். பணத்தை அப்போதான் வருவான். அதனால் எல்லோரும் 4ஆம் தேதி 13ஆம் தேதி வரும்போது எல்லாம் 100 ரூபா 500 ரூபா தானோட வர நான் தான் பிளேட் எடுப்பேன். இல்லைன்னா அவங்க எப்படி பணம் கொடுக்குறது? எனக்கு போட 10 ரூபா தான் பத்தாது. புரியுது? நான் இப்போ 10 ரூபா வாங்கிப்பேன். ஜூலை மாதத்துக்கும் உங்கள்கிட்ட வாங்குற போது நிறைய வாங்கிப்பேன். பட்டாளத்துக்கு முன்னால் நம்ம போய் சொல்லி வச்சுட்டேன், எல்லோரும் நல்லா 5000 ரூபா எடுத்து வச்சுக்கோ, ஆகஸ்ட் மாதம் பிறந்த